ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ஒரு பெரிய சைஸ் மீன் எடுத்து அதை சுத்தம் பண்ணி அதை முழுசாகவே க்ளீன் பண்ணி அப்படியே ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் டெம்டிங்காகவும் இருக்க போது. மீன் பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நான் இன்றைக்கி இந்த புள்ளி கலவா அப்படின்னு சொல்கிற மீன் வகை தான் எடுத்திருக்கேன். 2 பெரிய சைஸ் மீன் எனக்கு கிடச்சிது. ரொம்ப பெருசு இல்லை, மீடியம் ஓகே தான். இந்த மாதிரி மீன் கிடச்சிருக்கு. இதை இப்போ நம்ம முழுசாகவே சுத்தம் பண்ணி எடுக்க போகிறோம். வீட்டில் ஹெல்ப்புக்கு வர அக்கா தான் இதை க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. கட் பண்ணாமல் எனக்கு முழுசாகவே எடுத்து கொடுத்துருங்கக்கா, வீடியோக்காக வேணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அவங்க அதே மாதிரி ரொம்ப அழகாக கட் பண்ணாமல் ரொம்ப அமைக்கி குழச்சிடாமல் கரெக்டாக எனக்கு எடுத்து கொடுத்தாங்க. இந்த மாதிரி கம்பி வச்ச மாதிரி ஒரு ப்ரஷ் மாதிரி கிடைக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் எடுத்திங்கன்னா மேலே உள்ள அந்த மீன் செதில்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாமே கிளியராக வந்துடும். ரொம்ப ஈஸியாக எவ்வளோ பெரிய மீனாக இருந்தாலும் எடுத்துடலாம். இதை பற்றி தெரியாதவங்களுக்காக இந்த சின்ன டிப் ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேவைப்பட்டால் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இந்த அக்காவை எடுத்து கொடுத்துட்ருக்காங்க. நார்மலாக மார்க்கெட்டில் வாங்கும் போதே க்ளீன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வித்தின் செகண்டில் அவங்க க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. பட் நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, இதை அப்படியே முழுசாக ஃப்ரை பண்ணலாமே, வீடியோக்காக நல்லா இருக்குமே அப்படின்னு. ஸோ தட் நான் இங்கே தான் ஹெல்ப்புக்கு வர அக்காட்ட தான் சொல்லி நான் க்ளீன் பண்ண சொல்லியிருந்தேன். அவங்களும் ரொம்ப அழகாக க்ளீன் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய குட்டி பூனைக்குட்டி இபு அதை பார்த்துட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு மீன் சாப்பிட ரொம்ப ஆசை போல். ஸோ அதே மாதிரி அவங்க அந்த செதிலெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த ரெக்கைகள் முன்னால் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு லேசாக அந்த கழுத்து பகுதியில் மட்டும் கட் பண்ணி உள்ள அந்த வேஸ்ட் குடலெல்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணி கரெக்டாக எனக்கு கொடுத்தாங்க. மீன் கட் பண்ணாமலே முழுசாகவே க்ளீன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இந்த வகை மீன் யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க, உங்கள் ஏரியாவில் கிடைக்குமா, உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்ட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் இருக்க ஏரியாவில் அதிகமாக இல்லை, பட் நல்லாவே கிடைக்கும். இந்த மீனுடைய தலை ரொம்ப வெயிட்டாக இருக்கும். ஸோ தலையிலேயே பாதி கிலோ போயிடும். ஸோ அது மாதிரி தான் இந்த ஒரு மீன் கிட்டத்தட்ட 1 கிலோ இருக்கும். அது மாதிரி 2 மீன் நம்ம இன்றைக்கி எடுத்திருக்கோம். ஸோ 2யுமே க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இது புள்ளி கலவா, புள்ளி கனவா, இந்த மாதிரி ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. கலவா மீன் சொல்லுவாங்க, புள்ளி புள்ளியாக இருக்கிறதால புள்ளி கலவா அல்லது புள்ளி கனவா இந்த மாதிரி சொல்கிறாங்க. உங்கள் ஏரியாவில் எப்படி சொல்லுவீங்கன்னு சொல்லுங்கள். ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா எந்த சமையலாக இருந்தாலுமே ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது அந்த டேஸ்ட்டு கண்டிப்பாக குறையும். என்னை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடும்போது சான்ஸே இல்லை, வேறு லெவலில் அந்த மீன் டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது கண்டிப்பாக டேஸ்ட்டு குறைஞ்சிருக்கும். நீங்கள் எப்படி பயன்படுத்தியிருக்கீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதை பாருங்கள், 2 மீனையுமே ரொம்ப சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. மேலே உள்ள செதில் உள்ள குடல் எல்லாம் எடுத்துகிட்டு ரொம்ப சூப்பராக க்ளீன் பண்ணிட்டாங்க. நம்ம இப்போ ஒரு மீன் மட்டும் எடுத்து இதை எப்படி நம்ம முழுசாகவே ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக டெம்டிங்காகவும் இருக்கும். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இந்த மீனுக்கு தேவையான ஃப்ரெஷ்ஷான மசாலா ஒன்று நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 10 காஷ்மீரி சில்லி இருக்குல்ல, அது தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். உங்ககிட்ட காஷ்மீரி சில்லி இல்லைன்னா நார்மல் மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். காஷ்மீரி மிளகாய் சேர்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் கலர் நல்லா கிடைக்கும். ஸோ அதனால் நான் சேர்த்துருக்கேன். நார்மல் மிளகாய் எடுக்கிறீங்கன்னா 5 அல்லது 6 உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதை இப்போ தண்ணீர் வடிச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நான் மாற்றிருக்கேன். இப்போ இதில் ஒரு விரல் சைஸில் இஞ்சி எடுத்து தோல் உரித்து கட் பண்ணி எடுத்துருந்தேன், அதை சேர்த்துடலாம். கூடவே 15 பூண்டு பற்கள் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துட்டு இப்போ இதில் புளிப்புக்காக எலுமிச்சப்பழ சாறு சேர்த்துடலாம். 1 அல்லது 1.5 பழம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்கள் புளிப்பு சுவை நீங்கள் எடுத்துருக்க மீன் சைஸை பொறுத்தது. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள். நம்ம காரத்துக்காக மிளகாய் நிறையா சேர்த்துருக்கோம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இப்போ இதில் தண்ணீர் சேர்க்காம தேங்காய் எண்ணெய் சேர்த்து அரைக்க போகிறேன். எப்போதுமே சொல்கிறது தான், மீன் வறுவலுக்கு நீங்கள் நிறையா தண்ணீர் சேர்த்து மீன் வறுத்தீங்க அப்படின்னா மசாலா எல்லாம் ஆயிலே பிரிஞ்சு போயிடும். ஸோ ஆயில் சேர்த்து அந்த மசாலாவை மிக்ஸ் பண்ணிக்கிறது நல்லதுன்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் கேரளா ஸ்டைலில். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை பாருங்கள், ரொம்ப சூப்பராக நல்லா கலர்ஃபுல்லாக அரைச்சி எடுத்தாச்சு. தேங்காய் எண்ணெய் சேர்த்து அரைச்சதால நல்ல வாசமாக இருக்குது. தேங்காய் எண்ணெய் வாசம் உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் நார்மல் ஆயில் பயன்படுத்திக்கலாம். ஆனால் நம்ம தமிழ்நாட்டு சமையலில் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. கேரளாவிலலாம் அதிகமாக தேங்காய் எண்ணெய் தான் பயன்படுத்துவாங்க. அதுவும் குறிப்பாக மீன் சமையலுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்க்கும் போது அதோடைய ஃப்ளேவர் வாசம் ரொம்ப சூப்பராக இருக்கும். மற்றபடி உங்கள் ஆப்ஷனல், நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் பயன்படுத்திக்கலாம்.
இப்போ நம்ம முழுசா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்க மீன் இருக்குல்ல, இது மேலே அப்படியே மசாலா சேர்க்காம கத்தி வச்சு ஆங்காங்கே சின்ன சின்னதாக கோடு போட்டுக்கோங்க. லேசாக கீறி விட்டிங்கன்னா உள்ளே எல்லாம் மசாலா நல்லா சார்ந்திருக்கும். முழுசாகவே நம்ம செய்யக்கூடிய கோழி மீன் இந்த மாதிரி ஏதாவது ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக எந்த அளவுக்கு நம்ம வந்து கத்தி வச்சு கோடு போட்டு அது உள்ளே எல்லாம் எப்படி மசாலா சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்கள் டேஸ்ட் இருக்கும். நீங்கள் வந்து மசாலா ஒழுங்காக உள்ளே சார்ந்து எடுக்காமல் நீங்கள் மேலே மட்டும் மசாலா தடவிட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா பார்க்க அழகாக இருக்கும். ஆனால் சாப்பிட்றதுக்கு உப்பு உரைப்பு இல்லாமல் சப்புன்னு இருக்கும், சாப்பிடவே பிடிக்காம போயிடும். ஸோ கண்டிப்பாக முழுசாக ஒரு இதை நீங்கள் ஃப்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா கோடு போட்டு கீறி விட்டு உள்ளே எல்லாம் மசாலா நல்லா சார்ந்து மசாலா கொஞ்சம் தூக்கலாகவே சுருக்குன்னு கொடுத்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கங்க. ஸோ அது மாதிரி இப்போ நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை எடுத்து மெயின் முழுக்கவே நம்ம வந்து தடவி எடுத்துக்க போகிறோம். நம்ம கோடு போட்டு கீறி விட்டோம் இல்லையா, அது உள்ளே எல்லாம் விரல் விட்டு அந்த மசாலாவை வந்து நல்லா தடவி விட்டுருங்க. எல்லா பகுதியிலையுமே நல்லா மசாலாவை தடவிடுங்க. அந்த தலைப்பகுதி, தலை உள்ளர அண்டு அந்த வயிற்று பகுதி, குடலெல்லாம் எடுத்தோம்ல அது பகுதியிலலாம் விரல் விட்டு நல்லா வந்து அந்த மசாலாவை தடவி எடுத்துருங்க. இதை நீங்கள் உடனே செஞ்சிங்கன்னா ஓகே தான். பட் வந்து உடனே செய்கிறத விட நீங்கள் இந்த மாதிரி கோழி மீனெல்லாம் முழுசாக ஃப்ரை பண்ணும்போது குட்டி குட்டி மீன் ஃப்ரை பண்ணும்போது கூட நம்ம வந்து உடனே செஞ்சுருவோம். ஆனால் பெரிய சைஸில் இந்த மாதிரி நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 1 மணி நேரமாவது ஊற வச்சு எடுத்துக்கங்க. அப்போ தான் உள்ளே எல்லாம் நம்ம கத்தி வச்சு கீறணும் இல்லையா, அதில் எல்லாம் மசாலா சேர்க்கும் போது அது உள்ளரையெல்லாம் மசாலா நல்லா சார்ந்திருக்கும். ஸோ கண்டிப்பாக 1 மணி நேரம் வச்சு எடுத்துக்கங்க. டைம் இருந்தது அப்படின்னா நீங்கள் 4 மணி நேரம் கூட வைக்கலாம். ஆனால் ஃப்ரிட்ஜில் வைக்கணும், வெளியில் வைக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நல்ல மசாலா எல்லா பக்கம் மசாலா நல்லா தடவி எடுத்துருங்க. இந்த ஸ்டெப் ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த அளவுக்கு மசாலாவெல்லாம் உள்ளே எல்லாம் நல்லா வந்து அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் டேஸ்ட்டும் இருக்கும். ஸோ அதே மாதிரி எல்லாத்துலேயும் சேர்த்துட்டு பார்க்கும் போதே அப்படியே டெம்டிங்காக இருக்குது, நல்லா கலர்ஃபுல்லாக. எங்களை விட எங்கள் வீட்டு பூனைக்குட்டிங்க தான் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க எப்போ நமக்கு முழு மீன் கிடைக்கும் அப்படின்னு. ஸோ அவங்களுக்கு குட்டி மீன் தனியாக கொடுத்தாச்சு. இப்போ இது ஃபுல்லாக நம்ம மசாலா தடவி எடுத்துடலாம். இந்த மாதிரி இப்போ பாருங்கள், இப்போ எல்லா பக்கமுமே நல்ல மசாலா வந்து தடவி எடுத்துட்டேன். இப்போ இதை அப்படியே வாழை இலையிலேயே மூடி வச்சுட்டு 1 மணி நேரம் வெயிட் பண்ணுவோம். நல்லா ஊறி வரணும், இருக்கட்டும். இப்போ சரியாக 1 மணி நேரத்திற்கு பிறகு வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். மசாலா எல்லாம் மீனில் நல்லா செட் ஆகியிருக்கு, ரொம்ப வாசமாக இருக்குது. அந்த தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவர் நல்ல வாசமாக இருக்குது. இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நான் நார்மலாக ஒரு தோசை தவா தான் எடுத்திருக்கேன். அதில் இப்போ தேங்காய் எண்ணெய் தான் நான் சேர்க்க போகிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவர் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் நார்மலான ஆயில் சேர்த்துக்கங்க. மீன் சமையலுக்கெல்லாம் தேங்காய் எண்ணெய் சேர்த்தோன்னா நல்ல ஃப்ளேவராக இருக்கும். நம்ம மசாலா தடவி எடுத்து வச்சுருக்க மீன் இருக்குல்ல, அதை எடுத்து அப்படியே இதில் சேர்த்துடலாம். மீன் சைஸுக்கு பெரிய பாத்திரம் இல்லை, தோசை தவாவே போதுன்னு நினச்சிருந்தேன். பட் ஓரங்கள் லேசாக வெளியில் வந்த மாதிரி இருக்குது. பட் பரவாயில்லை, நம்ம வந்து ஃப்ரை பண்ணும்போது அதையும் சேர்த்து நகட்டி விட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு மீடியம் லோ ஃப்ளேம், அதாவது மீடியம் ஃப்ளேமுக்கு கொஞ்சம் குறைவாக வச்சுட்டு ஃப்ரை பண்ணிடுங்க. ஏன்னா பெரிய சைஸ் மீனுங்கிறதால ரொம்ப மீடியம் ஃப்ளேமுக்கு மேலே வச்சுட்டிங்க அப்படின்னா கரைஞ்சிடும், ஆனால் உள்ளே வேகாது. ஸோ மிதமான தீக்கும் கொஞ்சம் குறைவாக வச்சுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல வாசமாக இருக்குது தேங்காய் எண்ணெயில் சேர்த்ததுமே. கீழ்பாகம் நல்லா வெந்து செவந்து வந்த பிறகு திருப்புங்க, இல்லைன்னா பாத்திரத்தில் அந்த தோசை தவாலையே ஒட்டிட்டு மீன் வந்து உடைஞ்சு வந்துடும். எந்த மீனாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ பாருங்கள், கீழே நல்லா வெந்து வந்திருக்கு. எடுக்கிறதுக்கு திருப்பி போடுறதுக்கு ஈஸியாக இருக்குது. நல்லா செவந்து நல்லா ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு. இப்போ இதை அப்படியே திருப்பி போட்டுடலாம். இந்த மாதிரி அந்த ஃப்ரை பண்ணுற ஆயிலே எடுத்து மேலே கொஞ்சம் சேர்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சு வரும். பெரிய சைஸ் மீனுங்கிறதால நார்மலாக நீங்கள் எப்போதும் வீட்டில் வந்து ஃப்ரை பண்ணுற மாதிரி இல்லாமல் நல்லா ரொம்ப நேரம் குக் பண்ணுங்கள். நல்லா வேக வச்சு எடுங்க. அந்த மசாலாவெல்லாம் நல்லா செட் ஆகி நல்லா ரோஸ்ட் ஆகிற மாதிரி எடுங்க. அப்போ தான் உள்ளே எல்லாம் நல்லா வெந்திருக்கும். இந்த மாதிரி ஆயிலை மேலே சேர்த்து எல்லா பக்கமும் நல்லா பொரிஞ்சு வர மாதிரி நல்லா ஃப்ரை ஆகி வர மாதிரி பார்த்துக்கங்க. நல்லா வாசமாயிருச்சு. வாழை இலையில் நம்ம வந்து மசாலா தடவி ஊற வச்சது, தேங்காய் எண்ணெய் பயன்படுத்துறதெல்லாம் இந்த ரெசிபிக்கு ஒரு ஹைலைட்னு கூட சொல்லலாம். ரொம்ப ரொம்ப வாசமாக இருக்குது. இப்போ பாருங்கள், எல்லா பக்கமுமே நல்லா ரோஸ்ட் ஆகி ரொம்ப சூப்பராக வெந்து வந்திருக்கு. ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வெளியில் எடுத்துடலாம். இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மாவெல்லாம் சேர்க்க வேணாம். ஸோ நம்ம இன்றைக்கி எந்த மாவும் சேர்க்காம வெறும் மசாலா மட்டும் சேர்த்து நல்லா காரசாரமாக சூப்பராக செஞ்சுருக்கோம். பார்க்கவே ரொம்ப டெம்டிங்காக இருக்குது. யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்கள் இதே மெத்தடில் இந்த சுவையான முழு மீன் வறுவல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ரெசிபியில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.